அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கானாசு என்று அழைக்கப்படும் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு, இரண்டாம் பகுதி, அத்தியாயம் 9 மற்றும் 10. அத்தியாயம் 9, புது நட்பு. கும்பகோணம் நகரிலே வெகு நாட்களாகவே ஒரு தேவை இருந்து வந்தது. நகரவாசிகளில் சிலர் செல்வமும் படிப்பும் மிக்கவர். சென்னை, பம்பாய், கல்கத்தா என்றெல்லாம் போய் நாகரிகத்திலே முற்றி திரும்பி வந்திருந்தார்கள். சில பேர் அதற்கு அப்பாலும் போய் வந்தது உண்டு. சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமங்களிலே பணக்காரர்கள் நிறைய இருந்தார்கள். பணமும் நாகரிகமும் மிகுந்தவர்கள் சுதேசி சரக்குகளை அதிகமாக விரும்பாததிலே ஆச்சரியம் இல்லை. அவற்றை அருந்துவது அகௌரவம் என்று கூட நினைத்தார்கள். ஆனால் சீமை சரக்குகளை விரும்பினால் வாங்கி சாப்பிட வீட்டுக்கு எடுத்து போயாக வேண்டும். வீட்டிலே அந்த இன்பத்திலே குறுக்கிட எவ்வளவோ தொல்லைகள் இருந்தன. சௌகரியமும் வசதியும் எல்லோருக்குமே கிடைத்து விடுமா? நிம்மதியாக மாலையில் உட்கார்ந்து நாகரிகமாக பானங்கள் அருந்துவதற்கு ஒரு ஹோட்டல் இல்லாத ஊர் என்ன ஊர்? சென்னைக்கு போய்விடலாமா என்று யோசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் வெகு பேர். முக்கியமாக பெரிய மனிதர்கள் வீட்டு மைனர் பிள்ளைகள், கிராமத்து மிராசுதாரர்கள் சிலர், சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள் 1-2 பேர். இவர்களுக்குத்தான் கும்பகோணத்திலே உள்ள இந்த குறை மிகவும் பெரிய குறையாக இருந்தது. தேவையை உணர்ந்து யாரோ ஒருவன் 1936ஆம் வருஷ ஆரம்பத்திலே இந்து ஹோட்டல் பார் அட்டாச்டு என்ற ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தான். கொஞ்ச காலம் அது செழிப்பாக வியாபாரம் செய்து நல்ல லாபம் தந்தது முதல் போட்டவனுக்கு. அதற்கு பிறகு போட்டியாக 2-3 இந்து அல்லாத ஆனால் பார் அட்டாச்டு ஹோட்டல்கள் கிளம்பிடவே வியாபாரம் படுத்துவிட்டது. ஆரம்ப காலத்திலிருந்தே அதனுடைய வாடிக்கைக்காரர்களில் ரங்காச்சாரியாரும் ஒருவர். அவர் அதிகமாக குடிக்க மாட்டார். ஆனால் பெரிய மனிதர்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் தாமும் போயாக வேண்டும் என்கிற கொள்கை உடையவர். இல்லாவிட்டால் தம்முடைய பெரிய மனித தன்மையை ஊராருக்கு ருசுப்படுத்துவது எப்படி? நாளுக்கு நாள் ஊரிலே இந்து ஹோட்டல் போகிற பெரிய மனிதர்கள் அதிகரித்துக் கொண்டு இருந்தார்கள். சோமசுந்தர முதலியார் தம்மை பற்றி பெரிய மனிதர் என்று ஒரு நாளும் சிந்தித்தது இல்லை. ஆனால் அவருக்கு தேவை இருந்தது. வெகு நாட்களுக்கு பின் புத்துயிர் பெற்று அவரை வாட்டிய தாகம் தணிய அவர் அடிக்கடி இந்து ஹோட்டலுக்கு சென்று வர தொடங்கினார். மற்ற இடங்களில் சந்திப்பது போலவே பலரை ஹோட்டலிலும் சந்திப்பார் முதலியார். அதிகமாக அவர்களில் யாருடனும் பேச மாட்டார். ஒதுங்கி தனியாகவே இருக்க முயலுவார். ஆனால் ரங்காச்சாரியாரை அடிக்கடி அங்கே சந்தித்து 2 வார்த்தைகள் பேசுவார். அவர்களும் அறியாமலே ரங்காச்சாரியார் அறிவாரோ என்னவோ, முதலியார் அறியவே இல்லை. இருவரும் நெருங்கிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் நட்பு என்று ஒன்றும் ஏற்படவில்லை ஆரம்பத்தில். ஆனால் ஒரு நாள் மிகவும் நெருங்கிய நண்பர் போல ரங்காச்சாரியார் நடந்து கொள்ள ஆரம்பித்தார். தோள் மேல் கை போட்டு, என்ன மிஸ்டர் முதலியார் என்று ஆரம்பித்து பல விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். கை கோர்த்து கொண்டு அன்று மாலை நேரம் முழுவதும் முதலியார் பக்கத்தில் இருந்து அசையவே மறுத்துவிட்டார். ஆசாமி சற்று அதிகமாக குடித்து விட்டார் போலவே மௌனமாக தாகசாந்தி செய்து கொண்டார். கடைசியில் ரங்காச்சாரியார் கேட்ட ஒரு கேள்வி அவரை திடுக்கிட செய்தது. ஏன் சார் மிஸ்டர் முதலியார், இந்த மதராஸ் இன்ஜினியரிங் கம்பெனிகளே இப்படித்தான். உங்கள் பங்களாவை 4 வருஷங்களாக கட்டிக்கொண்டிருப்பதாக சொல்லிக்கொண்டே இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்களே என்றார். தம் பங்களா விஷயம் பிறருக்கும் தெரிந்த ரகசியம் என்பது அன்றுதான் முதலியாருக்கு தெரிய வந்தது. அவர் ஆச்சரியத்தால் திகைத்து போனார். அப்படி ஒன்றும் அதிகமாக குடித்து விடாமல் நிதானமும் இழந்து விடாமல் இருந்த ரங்காச்சாரியார் முதலியார் முகத்திலே தெரிந்த ஆச்சரியத்தை கண்டு மகிழ்ச்சியுற்றார் என்று சொல்வது தவறல்ல. இந்த மாதிரி ஆச்சரியங்கள் விளைவிப்பதுதான் அவர் வாழ்க்கை லட்சியம். ஏற்பட்ட ஆச்சரியத்திலும் திகைப்பிலும் உள்ளே போயிருந்த உயர்ந்த சரக்கின் உற்சாகத்திலும் சற்றே நிதானம் இழந்து விட்டார் சோமசுந்தர முதலியார். அன்று மாலையில் அவர் ரங்காச்சாரியாரிடம் அந்தரங்கமான விஷயங்கள் பலவற்றை பற்றி பேசினார்.
முதலியாருடைய மனசை ஓரளவு அறிந்து அளந்து கொண்டு விட்டார் ரங்காச்சாரியார் அந்த 1 மணி நேர சம்பாஷணையிலே. அவரை விட சிறந்த மனஸ்தத்துவ ஆராய்ச்சி நிபுணர் உலகிலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு சோமசுந்தர முதலியாரும் ரங்காச்சாரியாரும் நாளடைவிலே பல இடங்களிலும் சந்தித்து ஆத்ம நண்பர்களாகி விட்டார்கள். முதலியாருடைய மிகவும் அந்தரங்கமான விஷயங்கள் கூட ரங்காச்சாரியாருக்கு தெரியும். அவர்களுடைய நட்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து முற்றியது. தம் புது நண்பரை ஒரு நாள் தம் வீட்டுக்கு அழைத்து போனார் ரங்காச்சாரியார். போன இடத்திலே நண்பருடைய மனைவி கோமளவல்லியை பார்த்தார் முதலியார். அவ்வளவுதான். அடுத்த வினாடியே உள்ளத்தை அவளிடம் பறிகொடுத்து விட்டார். கோமளவல்லியுடனும் பேசிவிட்டு வருவதற்குள்ளே இரு மறுமலர்ச்சிக்காரர்களும் பரஸ்பரம் அன்பும் காதலும் கொண்டு விட்டார்கள். பிறகு நண்பர் ரங்காச்சாரியார் வீட்டுக்கு அவர் அழைக்காமலே அடிக்கடி போய் வரத் தொடங்கினார் சோமசுந்தர முதலியார். இவ்விளைவை எதிர்பார்த்துத்தான் ரங்காச்சாரியார் முதலியாருடைய நட்பு வேண்டினார் என்று சொல்வது ஊரார் பலர் சொன்னது போல சொல்வது மனித சுபாவத்தையே அவமதிப்பது போலாகும். ஆகவே அப்படி சொல்ல வேண்டாம். இந்த விளைவை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டு விடவில்லை என்று மட்டும் சொல்லிவிடலாம். இரவிலும் பகலிலும் அஸ்தமன வேளையிலும் முதலியாருடைய பேபி ஆஸ்டின் கார் ரங்காச்சாரியாருடைய வீட்டு வாசலிலே நிற்கத் தொடங்கியது. ரங்காச்சாரியார் வீட்டில் இருக்கும் போதும் இல்லாத போதும் நடமாடத் தொடங்கினார் முதலியார். ஒரு சமயம் ஏதோ அலுவலாக ரங்காச்சாரியார் அவசரமாக சென்னைக்கு போனார். சென்னையிலே 4 நாட்கள் தங்கிவிட்டு திரும்பினார். அந்த 4 இரவுகளும் 10 மணிக்கு அவர் வீட்டு வாசலிலே வந்து நின்ற முதலியாருடைய கார் காலையில் 5:30 மணிக்குத்தான் கிளம்பியது என்ற ஊரார், முக்கியமாக அந்த தெருவார் கவனித்து வைத்துக் கொண்டார்கள். ஊராருக்கு ரங்காச்சாரியாருடைய பழக்க வழக்கங்கள் நன்கு தெரியும். அதையும் விட நன்றாக அவர் மனைவி கோமளவல்லியம்மாளுடைய பழக்க வழக்கங்கள் தெரியும். வேறு எதுவும் இந்த விஷயம் பற்றி பேசவில்லை. ஒரு விஷயம் பற்றி அவர்களுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. வீட்டிலே வளர்ந்த பிள்ளை குட்டிகளை வைத்துக்கொண்டு கோமளவல்லிக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருந்தது என்றுதான் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படியோ சாத்தியமாகத்தான் இருந்தது. இது விஷயம் அறிந்த ஊர்காளைகள் கிழவனும் கிழவியும் என்று சொல்லி கேலி செய்தார்கள் சோமசுந்தர முதலியார் கோமளவல்லி நட்பை. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் லட்சியம் செய்யவில்லை. அவர்களுடைய உள்ளங்களிலே மறுமலர்ச்சி ஏற்பட்டு ஊக்கியது. அவர்கள் இன்பத்தின் எல்லைகளை எட்டி எட்டி பிடிக்க முயன்று கொண்டு இருந்தார்கள். ரங்காச்சாரியாருடைய நட்பால் இது ஒன்றுதான் முதலியாருக்கு கிடைத்த லாபம் என்று சொல்வதற்கு இல்லை. எவ்வளவோ காரியங்களில் ரங்காச்சாரியார் முதலியாருக்கு வழிகாட்டினார். ரங்காச்சாரியார் சொல்லி தந்திராவிட்டால் முதலியார் ஊர் பெரிய மனிதர்களுடன் சிநேகம் பிடித்துக் கொள்ள வேண்டும், அதனால் தமக்கும் தம் வியாபாரத்துக்கும் நன்மையுண்டு என்று ஒரு நாளும் அறிந்திருக்க மாட்டார். அவசியம் நேர்ந்தால், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி காரியமாக நேர்ந்தது போல நேர்ந்தால் முதலியார் நிச்சயமாக ஆளை குல்லா போட்டு பிடித்து விடுவார். ஆளை கவர பேசுவதிலே நிபுணர்தாம் அவர். ஆனால் சாதாரணமாக ஒரு காரியமும் இல்லாமலே பெரிய மனிதர்களையோ மற்றவர்களையோ தெரிந்து வைத்துக் கொள்வது பின்னால் ஒரு காலத்தில் பிரயோஜனப்படும் என்று அவர் எண்ணியதே இல்லை. தவிரவும் ஊர் பெரிய மனிதர்களிடம் அவருக்கு சுதாவாக மதிப்பும் அதிகம் இல்லை. அவர்களும் அவரை பெரியவராக மதிக்கவில்லை. 2 தரப்பாருடைய அபிப்பிராயங்களும் மாறுவதற்கு காரணமாக இருந்தவர் ரங்காச்சாரியார்தாம். பணம் என்பது வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான தெய்வங்களில் ஒன்று என்று ரங்காச்சாரியார் ஒப்புக்கொண்டார். ஆனால் இன்பம், பதவி, மதிப்பு முதலியனவும் தெய்வங்கள் என்பதே அவர் கட்சி. பணம் என்கிற தெய்வத்தின் கோயிலிலே மட்டும் ஆராதனை செய்து விழுந்து கும்பிட்டுவிட்டு மற்றவற்றை ஒதுக்கி விடுவது தவறு என்று அவர் எண்ணினார். நகர சமூகத்திலே தமக்கென்று ஒரு ஸ்தானம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையை சோமசுந்தர முதலியாருக்கு உண்டாக்கி தந்தவர் ரங்காச்சாரியார்தாம். சோமசுந்தர முதலியார் சாத்தனூரிலே கடை வைக்க ஆரம்பித்த நாள் முதலாக தமிழ் தினசரி பத்திரிகை வாங்கி வழக்கமாக படித்து வந்தார். கும்பகோணத்திலே கடை ஏற்பட்ட நாள் முதல் ஆங்கில தினசரி வாங்கி படித்து வந்தார்.
பிறருடன் பேச்சிலே கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாட்டு நடப்பெல்லாம் அவருக்கும் தெரியும். அதற்கு மேல் அந்த விஷயங்களில் எல்லாம் அவருக்கு ஈடுபாடு இல்லை. அரசியல் முதலியவற்றின் அந்தரங்கங்களை அறியாதவர் அவர். ரங்காச்சாரியாருடன் நட்பு ஏற்பட்ட பிறகு நாட்டிற்கு நன்மை தீமைகள் ஏற்படுவது பற்றியும், அரசியல் கட்சிகளின் தராதரங்கள் பற்றியும், ஒரு கட்சியிலேயே உள்ள ஆட்களின் தராதரங்கள் பற்றியும், ஒரு காரியம் நடக்கும் போதே இது இப்படித்தான் முடியும், இப்படி முடிந்த பின் அதன் பலன்கள் என்னென்ன என்றெல்லாம் சொல்லவும் கற்றுக்கொண்டார். அந்த பேச்சு இன்றைய மனிதனின் ஜீவாதாரமான உரிமை என்றும் அறிந்து கொண்டார். ரங்காச்சாரியாரின் உபதேசத்தின் பேரிலே கதர் கட்ட தொடங்கினார். சில சமயம் சில இடங்களுக்கு போவதற்கென்று சூட் போடவும் ஹேட் போடவும் கற்றுக்கொண்டார். சூட்டும் ஹேட்டும் கதரில் தாம். முதலியாருக்கு சிகரெட் பழக்கம் செய்து வைத்தவரும் ரங்காச்சாரியார் தாம். இதெல்லாவற்றையும் விட முக்கியமாக இன்னொரு விஷயத்திலே ரங்காச்சாரியார் தம் புது நண்பருக்கு புத்திமதி கூறி ஒரு ஏற்பாடு செய்தார். அந்த ஏற்பாட்டின் காரணமாக தென்னிந்திய வியாபாரிகள் லிமிடெட் கும்பகோணம் என்று ஒரு வியாபார ஸ்தாபனம் உதயமாயிற்று. மாசம் 1000 ரூபாய் சம்பளத்தில் அதன் மேனேஜிங் டைரக்டர் ஆனார் சோமசுந்தர முதலியார். ரங்காச்சாரியார் கம்பெனி டைரக்டர்களின் தலைவரானார். சாத்தனூர் கோவிந்த பிள்ளையும் சிவசண்முகன் செட்டியாரும் சாதாரண டைரக்டர்கள் ஆனார்கள். இவர்களை தவிர கும்பகோணத்தில் மளிகை வியாபாரம் தொடங்கியது. கம்பெனி முதலிலே முக்கால்வாசியும் சோமசுந்தர முதலியாருடையதுதான். மற்ற டைரக்டர்கள் எல்லோரும் பெயர் தர இசைந்ததே பெரிது. பெயர் தந்தது மட்டுமன்றி ஏதோ சொல்ப அளவில் முதலும் போட்டிருந்தார்கள். 2 வருஷங்களுக்குள்ளாகவே சோமசுந்தர முதலியாருடைய பெயரும் கும்பகோணம் தென்னிந்திய மளிகை கம்பெனியின் பெயரும் தென்னிந்தியா பூராவும் ஒலிக்க தொடங்கிவிட்டன. மேனேஜிங் டைரக்டருக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் என்பது 10,000 பெருகிற்று. அவர் இட்டதுதான் சட்டம். முதலில் பணம் தர பிகு பண்ணி கொண்ட டைரக்டர்கள் எல்லோரும் நான் என்று போட்டியிட்டுக் கொண்டு கம்பெனி நிலைத்து ஏராளமான லாபம் தர ஆரம்பித்த உடனே பணம் தர முன்வந்தார்கள். ஆனால் சோமசுந்தர முதலியார் வியாபாரத்துறையிலே இறங்கிவிட்டாரானால் சூரப்புலி. ஆரம்ப காலத்து நண்பர் கோவிந்த பிள்ளையையும் புது நண்பர் ரங்காச்சாரியாரையும் தவிர டைரக்டர்களிலே வேறு யாரையும் அவர் மதிப்பதில்லை. காரியம் ஒப்பெற மற்றவர்கள் தயவு பழக்கம் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுதான் வைத்துக் கொள்வார். அதற்கு மேல் வைத்துக் கொள்ள மாட்டார். தம் பிசகால் விரோதம் ஏற்படும்படியாகவும் விட்டுவிட மாட்டார். லிமிடெட் கம்பெனி ஸ்தாபனம் ஆனவுடனே இதுவும் ரங்காச்சாரியாருடைய யோசனையின்படிதான் முதலியார் செய்தார். அவர் ஒரு பெரிய பியூக் கார் வாங்கிக் கொண்டார். பழைய பேபி ஆஸ்டின் காரை விற்றுவிடவில்லை. ஆபத்து சமயத்துக்கு இருக்கட்டும் என்று அதையும் வைத்துக் கொண்டார். இவ்வளவும் நடந்த பிறகுதான் சோமசுந்தர முதலியாருக்கு சாத்தனூர் மேட்டுத் தெருவிலிருந்து விடுதலை கிடைக்கும் போல இருந்தது. அத்தியாயம் 10. கிரகப்பிரவேசம். சாத்தனூர் மேட்டுத் தெரு விடாப்படியாகத்தான் சோமசுந்தர முதலியாரை பிடித்துக் கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும். அவர் ஆஸ்டின் காரும் பியூக் காரும் ஏறியோ, முதல் வகுப்பு சீட்டு வாங்கிக் கொண்டு ரயில் ஏறியோ எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகலாம். எங்கே போய் என்ன, மேட்டுத் தெருவுக்கு திரும்பி வந்துதானே ஆக வேண்டும். தவிரவும் அவர் மனசிலே மேட்டுத் தெருதான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இருந்தது. அவர் நிறைய பணம் சம்பாதித்து இருந்தார். பிறர் மதிப்பை பெற்று இருந்தார். வேண்டுமானால் எங்கே இஷ்டமோ அங்கே ஒரு வீட்டை விலைக்கு வாங்கிக் கொண்டு குடியேறி விடலாம். அதாவது அவர் உடல் மட்டும்தான் குடியேறலாம். அவர் உள்ளம் மனசு செத்தும் சாந்தி காணாத மனிதனின் ஆத்மாவை போல பிசாசை போல மேட்டுத் தெருவிலேதான் வட்டமிட்டு கொண்டு இருக்கும். மனசிலே அவர் மேட்டுத் தெருவுக்கு அடிமைப்பட்டு இருந்தார். தம் மனசு விடுதலை பெறும் நாள் எந்நாள் என்று காத்து இருந்தார். இவ்வளவு நாளும் அவர் வீட்டிலேயே இருந்து அவர் வாழ்க்கையிலும் சுக துக்கங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டு வாழ்ந்து வந்த பாப்பாத்தி அம்மாள் ஒரு நாள் அதிகாலையில் இறந்து வைத்தாள். அவள் இறந்த பின்தான் நடராஜனுக்கு தெரியும் அவள் தன்னை பெற்றெடுத்த தாய் அல்ல, தன் தகப்பன் பலரறிய மணந்து கொண்ட தாரம் அல்ல என்பது அவள் இறந்த பிறகுதான் அவனுக்கு தெரியும். வித்தியாசம் சிறிதும் இல்லாமல் அவ்வளவு பிரியத்துடன் அவனிடம் நடந்து கொண்டு இருந்தாள் பாப்பாத்தி.
பாப்பாத்திக்கு செய்யப்பட்ட கடைசி கருமங்களிலே முதலியார் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. தம் மகனையும் பங்கெடுத்துக் கொள்ள விடவில்லை. ஆனால் மூன்றாவது ஓர் ஆசாமியை கொண்டு எல்லாம் செய்வித்தார். மேளமும் கொட்டும் ஆர்ப்பாட்டமும் தடபுடலாக இருந்தன. 30-40 வருஷங்கள் தம்முடன் இருந்து தமக்கு எல்லா சேவைகளும் செய்து உழைத்த பாப்பாத்தி அம்மாள் இறந்ததை பற்றி முதலியார் சிறிதும் வருந்தவில்லை. அதற்கு மாறாக சந்தோஷமே பட்டார் என்று சொல்ல வேண்டும். சாத்தனூர் மேட்டு தெருவுடன் தம்மை பிணைத்த கடைசி தளை அருந்து விழுந்து விட்டது என்று எண்ணி அவர் சந்தோஷித்தார். இப்படி நினைப்பது பற்றி அவருக்கே வெட்கமாகத்தான் இருந்தது. ஆனால் அவர் உள்ளம் குதூகலித்தது. பாப்பாத்தி இறந்ததற்கு 7-8 நாட்களுக்கு பிறகு இன்னொரு காரியம் நடந்தது. சாம்பமூர்த்தி ராயர் தஞ்சையிலிருந்து திரும்பிய பிறகு முன்னிலும் அதிக ஆடம்பரமாக பூஜை புனஸ்காரங்களிலும் ஈடுபட்டார். தம்முடைய ஆஸ்தி பூராவும் அழிந்துவிட வேண்டும் என்கிற ஒரே உத்தேசத்துடன் செய்பவர் போல அவர் செய்தார். கடைசி குழி நிலங்கூட விற்று தீர்ந்து விட்டது ஒரு வழியாக. வீடு ஒன்றுதான் பாக்கி. அதையும் விற்று தான தர்மம் செய்து விடலாமா என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்த சமயம் அவருடைய மகன் சுப்பிரமணிய ராவ் ஏதோ வியாபாரத்துறையிலே இறங்க நல்ல சந்தர்ப்பம் கிடைத்து இருக்கிறது, 2000 ரூபாய் வேண்டும் என்று சென்னையிலிருந்து கடிதம் எழுதினான். வீட்டை உடனே விற்று பணத்தை அனுப்பிவிட்டார். பிறகு தங்குவதற்கு இடமில்லாது போகவே காவேரிக்கு போகும் வழியிலே இருந்த தோட்டத்திலே ஒரு சிறு சவுக்கண்டி அமைத்துக் கொண்டு அதிலே வசிக்கலானார். அந்த தோட்டத்திலேதான் ஒரு காலத்தில் ரங்கராயருடைய குதிரை லாயம் இருந்தது. அந்த தோட்டம்தான் சாம்பமூர்த்தி ராயருடைய கடைசி ஆஸ்தி. சவுக்கண்டி வாழ்வும் சில நாட்களில் அலுத்து விட்டது அவருக்கு. ஒரு நாள் இரவு பண்டரிநாதன் வந்து தன்னை பண்டரிபுரத்திற்கு அழைப்பது போல கனவு கண்டார். மறுநாள் உதயத்தில் கிளம்பி விட்டார். பாப்பாத்தி அம்மாள் இறந்ததற்கு 7-8 நாட்களுக்கு பிறகு சாம்பமூர்த்தி ராயர் சோமசுந்தர முதலியாரிடமும் மற்றவர்களிடமும் விடை பெற்றுக் கொண்டு கால்நடையாகவே பண்டரிபுரம் போவது என்று கிளம்பி விட்டார். பாப்பாத்தி அம்மாள் போய்விட்டதனால் தன்னை சாத்தனூர் மேட்டு தெருவுடன் பிணைத்த கடைசி தளை அருந்து விட்டது என்று எண்ணிய சோமசுந்தர முதலியார் சாம்பமூர்த்தி ராயர் போனதனாலேயே சாத்தனூருடன் தம்மை பிணைத்த கடைசி தளை அருந்து விழுந்து விட்டது என்று எண்ணினார். சாத்தனூர் மேட்டு தெருவிலிருந்து அப்பாடா, கடைசியில் ஒரு வழியாக விடுதலை பெற்றாகிவிட்டது என்று எண்ணி ஆனந்தப்பட்டார் அவர். இடையிலே கும்பகோணம் புதுநகரிலே புது பங்களாவும் தயாராகி விட்டது. 7-8 வருஷங்களாக சிந்தித்து நிர்மாணிக்க முதலியார் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த அந்த பங்களா வேலை இந்த சமயத்தில்தான் பூர்த்தியாயிற்று என்பது ஒரு விசேஷமாகப்பட்டது முதலியாருக்கு. எல்லாமாக சேர்ந்து சோமசுந்தர முதலியாருடைய மன சஞ்சலத்தை போக்க உதவின. பங்களாவுக்காக என்று 80,000 செலவழிக்க திட்டம் போட்டிருந்தார் முதலியார். கட்டி முடிந்தவுடன் கணக்கு பண்ணி பார்த்த போது கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகியிருந்தது. அதை போல இன்னும் 1 மடங்காவது செலவு செய்து சோஃபாக்கள் முதலிய நாகரிக அலங்காரங்கள் செய்தால்தான் பந்தமாக இருக்கும் என்று அபிப்பிராயப்பட்டார் ரங்காச்சாரியார். கோமளவல்லி அம்மாளும் அப்படித்தான் நினைத்தாள். மூவருமே சென்னை போய் தேவையான ஜாமான்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து விட்டு வந்தார்கள். 80,000 திட்டம் போட்டது பன்மடங்காக பெருகிவிட்டது பற்றி சோமசுந்தர முதலியார் கஷ்டப்படவில்லை. அவர் பணம் செலவழிக்க தயாராகவே இருந்தார். செலவழிக்க பணம் இருக்கவும் இருந்தது. 2 சிறு மளிகை கடைகளின் முதலாளியாக வந்ததை போல 50 மடங்கு 100 மடங்கு வருவாய் வந்து கொண்டிருந்தது அவருக்கு. தவிர தென்னிந்திய வியாபாரிகள் மளிகை லிமிடெடின் மேனேஜிங் டைரக்டர், அதாவது உண்மையில் சர்வாதிகாரி என்கிற பதவி வேறு இருந்தது. அலங்காரங்கள் எல்லாம் முடிந்து பங்களா குடியேற லாய்க்கான உடனே போய் மறுபடியும் ஒரு தரம் சுற்றி சுற்றி வந்து பார்வையிட்டார் சோமு முதலியார். பங்களா என்னவோ அற்புதமாகத்தான் அமைந்து இருந்தது. கும்பகோணம் புதுநகரிலும் சரி, பழைய நகரிலும் சரி, அந்த மாதிரி பங்களா வேறு ஒன்றுமே இல்லை என்பது நிச்சயம். சென்னையிலேயே சிலதாம் இருக்க முடியும். நல்ல நாள் ஒன்றை பார்த்து அதிலே குடியேறினார் முதலியார். கிரகப்பிரவேச விழா நடத்தினார். அந்த மாதிரி விழா அதற்கு முன் சமீப காலத்திலே, அதாவது இந்த தலைமுறையின் ஞாபகத்திலே கும்பகோணத்தில் நடந்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சாத்தனூர்காரர்கள்
பலர் வந்திருந்தார்கள். சாம்பமூர்த்திராயரும் இருந்திருந்தால் வந்திருப்பார். வந்திருந்தால் அவர் தம்மிடம் என்ன சொல்லுவார் என்று சோமு முதலியார் யோசித்துக் கொண்டிருந்த போது அவர் யோசனை முற்றுப்பெறும் முன் அவருடைய விருந்தாளிகளில் ஒருவர் குறுக்கிட்டு கலைத்து விட்டார். கும்பகோணவாசிகளிலே பலர் வந்து இருந்தார்கள். 4 மனிதர்கள் கூடியுள்ள இடத்திலே நின்று மனிதன் என்று பெயர் சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து இருந்தார்கள். ஊரிலே ஒரு பெரிய மனிதன் கூட வராமல் இல்லை. அவர்கள் அப்படி சோமு முதலியாரை அங்கீகரித்து வந்திருந்ததற்கு காரணபூதமாக இருந்தவர் ரங்காச்சாரியார்தாம். தஞ்சையிலிருந்தும் தென்னிந்தியாவிலே பல இடங்களில் இருந்தும் வியாபார பிரமுகர்கள் பலர் வந்து இருந்தார்கள். முதலியார் அழைப்பு கிணங்கி சென்னையிலிருந்து கூட பல நண்பர்கள் வந்திருந்தார்கள். மளிகை மாணிக்கன் செட்டியார் வந்து இருந்தார். இந்த சொல்ப வருஷங்களிலே மிகவும் கிழடு தட்டிவிட்டார் அவர். பாவம் என்று எண்ணினார் சோமசுந்தரம் முதலியார். கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் ஒரே ஒரு விஷயத்தை சிரத்தையாக கவனித்தார்கள். புது பங்களாவின் சொந்தக்காரர் வீட்டைச் சேர்ந்த ஸ்திரீகள் யாரும் இல்லாததால் ரங்காச்சாரியாரின் மனைவி கோமலவல்லி அம்மாள் தான் யஜமானி ஸ்தானத்திலே இருந்து எல்லோரையும் வரவேற்று உபசரித்தாள். பங்களாவின் பெயரே கோமல விலாசம்தானே. காற்று வாக்கிலே இன்னொரு செய்தி கூட 2 நாட்களுக்கு பிறகு ஊரிலே பரவியது. கிரகப்பிரவேச விழா அன்றிரவு கோமலவல்லி தன் கணவனுடன் வீடு திரும்பவில்லை. இரவு சோமசுந்தரம் முதலியாருடன் கோமல விலாசத்திலேயே தங்கிவிட்டாள் என்று சொன்னார்கள் சிலர். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அதற்கு பிறகு ஒரு நாள் இரவாவது முதலியார் கார் ரங்காச்சாரியாரின் வீட்டு வாசலிலே போய் நின்று இருந்தது இல்லை. போகும், அம்மாளை அழைத்து வந்து கோமல விலாசத்தில் விட்டுவிடும். மறுநாள் காலையில் அம்மாளை அழைத்து போய் வீட்டிலே விட்டுவிட்டு வந்துவிடும். இந்த ஏற்பாடு கிரகப்பிரவேச இரவு முதலே அமலுக்கு வந்து விட்டதோ என்னவோ. கிரகப்பிரவேசத்தன்று மாலையில் இனிய இசை கச்சேரி இருந்தது. அதற்கு பிறகு தஞ்சாவூர் சகோதரிகள் இருவர், பாலாம்பாள் கமலாம்பாள் என்று இருவர் நாட்டியம் ஆடினார்கள். நாட்டியம் நன்றாக இருந்ததோ இல்லையோ, சகோதரிகள் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாகத்தான் இருந்தார்கள் என்று கவனித்த உள்ளூர் பெரிய மனிதர் ஒருவர் சமீபத்தில் தம் வீட்டில் நடக்க இருந்த ஒரு விசேஷத்தில் நாட்டியமாட ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை ரகசியத்தில் அணுகி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் பணிவுடன் சோமு முதலியார் வீடு தவிர வேறு எங்கேயும் தங்களால் ஆட முடியாது என்று மறுத்து விட்டார்கள். ஓஹோ, அப்படியா என்று உள்ளூர் பெரிய மனிதர் சகோதர பெரிய மனிதர்களிடையே விஷயத்தை பரவ விட்டுவிட்டு சும்மா இருந்து விட்டார். ஆனால் சோமசுந்தரம் முதலியாரோ தஞ்சை சகோதரிகளோ அதையெல்லாம் பற்றி கவலைப்பட்டார்களா என்ன? கிரகப்பிரவேச தினத்துக்கு பிறகு தஞ்சை சகோதரிகள் தஞ்சைக்கு திரும்பவே இல்லை. கும்பகோணத்திலேயே சோமசுந்தரம் முதலியாருடைய பராமரிப்பிலேயே தங்கிவிட்டார்கள். கோமள விலாசத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பங்களா ஏற்பாடு செய்து கொடுத்து இருந்தார் முதலியார். கிரகப்பிரவேசத்தன்று இரவு வைதிகமான விருந்து ஒன்று ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் கிரகப்பிரவேசத்தை ஒட்டியே அதற்கு மறுநாள் இரவு பிரத்யேகமாக அழைக்கப்பட்டிருந்த ஒரு 100 பெரிய மனிதர்களுக்கு மது வர்க்கங்களுடன் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. கோமள விலாசிலே இந்த பிரத்யேக விருந்து நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படாத நடராஜன் முதலியாரின் மகன் இந்து ஹோட்டலில் தன் நண்பர்கள் சிலருடன் குடித்துக்கொண்டு உல்லாசமாக இருந்தான். அவன் மனசிலே ஒரே ஒரு கவலைதான் இருந்தது என்பது அவன் தன் ஆப்தர்களில் ஒருவனை கேட்ட கேள்வியிலிருந்து விளங்கும். ஏண்டா, இந்த கிழம் இன்னும் எவ்வளவு நாளடா இருந்து கொண்டு என்னை வதைக்கும் என்று அவன் கேட்டுக்கொண்டு இருந்தான். கிழம் என்றது சோமசுந்தரம் முதலியாரைத்தான் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.